ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்ர பயிற்சினால உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனியினுடைய வக்ர காலகட்டமானது தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு 2026 ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை ஒரு 137 நாட்கள் ராசிக்குள்ள சனி பகவான் பாருங்க வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த 4.5 மாதங்களும் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம். ஆனால் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரையும் சென்று மீண்டும் பாருங்க உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நேர்கதியில் சனி பகவான் செல்ல இருக்கிறார். அப்போ இந்த வக்கர காலகட்டங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2027 ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு ஜென்மசனி காலம். நிறைய பேருக்கு ரொம்ப சிரமங்கள்லாம் இருக்கும். உடம்பு அசதி, சோம்பல், வயிறு சார்ந்த பிரச்சனை, சாப்பிட முடியல, செரிமானம் ஆகலை, எந்த காரியத்தை தொட்டாலும் இழுபறியாக இருக்குது, எல்லா காரியமும் லேட் ஆகுது, எங்கே போனாலும் பிரச்சனை, எல்லா காரியமும் பாருங்கள் ஒரு தடையாகவே தெரியுது. அதே போல் சொந்த பந்த பகை, உங்களை பற்றிய ஒரு வதந்திகள், பொய் புரளிகள் கிளம்புறது, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, தேவையற்ற அவமானங்கள், இந்த வம்பு வழக்கு, அதே போல் விபத்துகள், இப்படி பல வகையிலுமே பிரச்சனை வருங்க. இந்த ஜென்மசனி தான் மோசமான காலகட்டங்கள். ஒரு மனிதனுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்கள் அப்படின்னா அது ஜென்மசனியாக தான் இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் அடுத்த நிலைக்கு போகிறார், வாழ்க்கையில் உயர்வை நோக்கி போகிறார் அப்படின்னாலும் அது ஜென்மசனியாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா சனி நீதிமான். சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறாங்க, இல்லைன்னா சொந்தமாக தொழில் செய்ய ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அது ஜென்மசனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாருங்கள் ஒரு வேலைக்கு புதுசாக போகிறாரு, ஒரு வெளிநாடு போகிறாரு அப்படின்னாலும் பாருங்கள் அது ஜென்மசனியாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதே போல் ஒருவருக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் போராடணும், கொஞ்சம் அந்த காரியம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம் செய்யறது இதெல்லாம் கண்டிப்பாக ஜென்மசனிலையும் பண்ணலாம், பாதசனிலையும் பண்ணலாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல தசாம்பதிகள் இருக்கணும், உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, சனி பகவான் உங்களுக்கு ராசிக்குள்ள ஜென்மசனியாக பாருங்கள் இதனால் வரையும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜென்மசனி காலம். அப்போ இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுபங்கள் குறையும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தனது பலன்களை பாருங்கள் அப்படியே மாற்றி தருவார். அப்போ உங்களுக்கு சுப பலன்களாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ நல்லது நடக்கும். இந்த சனி பகவான் நேர்கதியில் செல்லும்போது எந்த பலன்லாம் கொடுக்கலையோ இந்த வக்கர காலகட்டத்தில் பாருங்கள் பலன்களை கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ பாருங்கள் உங்களுக்கு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். நீங்கள் நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதிகப்படியான நன்மையை கட்டாயம் செய்யும். ஆனால் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருக்கணும், யோகமான தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைக்கு சாரம் கொடுத்தவர் வலிமையாக இருக்கணும். அதே போல் கிரகங்கள் 6-8 பலனில் சாரம் கொடுத்த கிரகங்கள் 6-8 பலனில் மறையாமல் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அப்போ தசாபுத்திகளும் பாருங்கள் யோகமாக இருந்து இந்த சனியும் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்த்ததை நீங்கள் பெற முடியும். ஜென்மசனியில் 100க்கு 50 பேர் பாருங்கள் பெரிய சிரமங்களை பார்த்துருப்பீங்க, பெரிய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் கடுமைகள் குறையும் அப்படின்லாம் சொல்லலாம். மேலும் பாருங்கள் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் சனினா தொழில்காரகன் அப்படிங்கும் பொழுது தொழில் மேலே ரொம்ப ஈடுபாடு, தொழிலை கடுமையாக செஞ்சு நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனங்கிறது உங்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது முயற்சி செய்து பாருங்கள்
கடுமையாக போராடி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிப்பீங்க அப்படின்லாம் சொல்ல முடியும் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில். உடல் ஒரு பக்கம் பிரச்சனை கொடுக்கும், மனசில் ஒரு பக்கம் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் ஜென்மசனி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பாருங்கள், ஜென்மசனி காலகட்டத்தில் மன அழுத்தங்கிறது நிறைய இருக்கும். உலகத்தை பற்றிய ஒரு அறிவு, வாழ்க்கையை பற்றிய ஒரு நுணுக்கம், மனிதர்களை பற்றிய ஒரு தெளிவுங்கிறது இந்த ஜென்மசனியில் தான் நிறைய பேருக்கு உண்டாகும். அப்போ உலகம்னா என்ன, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதே போல் இந்த உலகத்தில் யார் நமக்கு நன்மை செய்கிறார்கள், யார் கெடுதல் செய்கிறார்கள், நம்முடைய சொந்த பந்தம்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னா அது ஜென்மசனியாகத்தான் இருக்கும். அப்போ ஜென்மசனியில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுருப்பீங்க மீனராசிக்காரர்கள். இந்த சனியினுடைய வக்கரகாலம் பாருங்கள், உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மையை கட்டாயம் செய்யும். அந்த ஜென்மசனியுடைய தாக்கம் குறைந்து சுப பலன்களை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லலாம். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல வலுவாக வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால, அவர் உங்கள் ராசிக்கு அதிபதிங்கிறதுனால நிறைய பலன்களை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் முடிவுக்கு வரும். இந்த ஜென்மசனி 2027 ஜூன் வரையும் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 மாதத்திற்கு பாருங்கள், ஒரு சில கடிமைகள், ஒரு சில கஷ்டங்கள், சிரமங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ குரு பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறார். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வலிமையாக இருக்கிறார், உச்சம் பெற்று இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் பலமாக இருக்கிறார். புது வேலை, அரசாங்க வேலை, திடீர் அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம், குழந்தை பாக்கியம், திருமண யோகம், உயர் பதவி, வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு யோகம், உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனியினுடைய வக்கர காலகட்டங்கள் கட்டாயம் அமையும். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், பெரிய சிரமத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யுகமெல்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சிலருக்கு புது வேலை, உயர்ந்த பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் கொடுக்கும். ஒரு 50% உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்தாலும் கட்டாயம் 50% உங்களுக்கு நன்மையை தருவார். சனி பகவான் நீதிமான்ங்கிறதுனால அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பலாபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது கட்டாயம் உண்டு. சில கடுமைகள் இருந்தாலும், சில கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வழியையும் உங்களுக்கு காட்டுவார் சனி பகவான். உழைப்புக்கு காரகன் சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கும்போது யாரெல்லாம் கடுமையாக உழைக்கிறீங்களோ, யாரெல்லாம் கடுமையாக போராடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் பக்கபலமாக இருப்பார். அப்போ உங்கள் வளர்ச்சிக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. அப்போ இந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது கட்டாயம் இருக்கும். ஜென்மசனியில் பாருங்கள், நிறைய போராட்டங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் அந்த போராட்டங்கள் குறையும். வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். இடுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாங்க. சனி பகவான் வக்கர காலகட்டத்தில் கெடுபலன்களை குறைத்து விடுவார். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ண வேண்டிய வணக்கம்.